ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபம். ஏலக்காய் வைத்து ஏற்றக்கூடிய இந்த ஒரு அருங்கோண சக்கர தீபம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலக்காய் வைத்து என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வருடம் வரக்கூடிய இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது இருளில் இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக ஒளிமயமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை. திருவண்ணாமலையில் அடிமுடி தெரியாத அண்ணாமலையார் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்தது இந்த நாளில் தான். திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னாலே அது ஈசனுக்குரிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை. திருவண்ணாமலையில் அருணாச்சல மலையில் ஜோதி ஏற்றினதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் எல்லோரும் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். அப்படி ஏற்றக்கூடிய தீபம் மூலயமா நம்ம வீட்டுக்குள்ள அருணாச்சலேஸ்வரர் ஜோதி ஸ்வரூபமாக வருவார் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்பிக்கையே. திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஈசனோட வழிபாடு மட்டும் இல்லை, முருகப்பெருமானோட வழிபாடும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துற விதமாக தான் இப்போ நாம் இந்த ஒரு வழிபாட்டு முறையை பண்ண போகிறோம். தீபம் ஏற்றி வழிபடக்கூடியவங்க குறைந்தது உங்கள் வீட்டில் 27 எண்ணிக்கையில் அகல்விளக்கு ஏற்றுற மாதிரி நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா இடத்துலையும் நீங்கள் அகல்விளக்கு வச்சு தீபம் ஏற்றலாம். குடும்பம் அளவுக்கு 27 எண்ணிக்கையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். நெய் ஊற்றி வழிபாடு செஞ்சாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி வழிபாடு செஞ்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம். பூஜை அறையில் தினமும் ஏற்றக்கூடிய குத்து விளக்கு, காமாட்சம்மன் விளக்கு, இதெல்லாம் தினமும் எப்பவும் போல எரியிற மாதிரி திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு எரியணும். அது போக 27 எண்ணிக்கையில் அகல்விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்றைய தினம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கும் அந்த சிவபெருமான் கோவிலில் இருக்கக்கூடிய முருகர் சன்னதிக்கும் போயிட்டு உங்கள் குடும்பத்தோட ஒரே ஒரு தீபம் போடுங்க. வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டாயம் சிவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் சரி, அந்த அத்தனை நபர்களுக்காகவும் ஒரே ஒரு தீபமாவது ஏற்றிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். இந்த வருடம் திருக்கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமையில வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு, மகாலட்சுமி தாயாருக்குன்னு சொல்லி பல தெய்வங்களுக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய எந்த விதமான வழிபாட்டு முறையாக இருந்தாலும் அதுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையே. திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு தான் கொண்டாடப்படுது. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை காலையில் 6:50 பிறகு தான் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் பரணி இருக்கு. டிசம்பர் 12ஆம் தேதி மாலை ஒரு 6 மணிக்கு மேலே பரணி தீபம் ஏற்றிடுங்க. பரணி தீபம்னா ஒன்றும் பெருசு இல்லை. ஒரு 5 எண்ணிக்கையில் அகல்விளக்கு ஏற்றி அந்த அகல்விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். இது உங்கள் வீட்டோட பூஜையில் நீங்கள் ஏற்றிக்கலாம். இதுதான் பரணி தீபம் ஏற்றத்துக்கான வழிபாட்டு முறை. அது சம்மந்தமான ஒரு வீடியோவை இப்போ ரீசெண்டாக நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது போக டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய ஏலக்காயை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு அருங்கோண சக்கர தீபம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலையெழுத்தையே மாற்ற போகுது. இதுக்கு இவ்வளவுதான் எண்ணிக்கை, அவ்வளோ எண்ணிக்கை அப்படின்னு கிடையாது. இந்த அருங்கோண சக்கரம் வர்ற அளவுக்கு, இந்த சக்கரத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு உங்களால் எவ்வளவு ஏலக்காய் பயன்படுத்த முடியுமோ தோராயமாக இவ்வளவு ஏலக்காய் அப்படிங்கிறத நீங்களே பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்மளோட வீடியோஸை பார்க்கும்போது குறைந்தது ஒரு 50க்கு மேலே நம்ம ஏலக்காயை பயன்படுத்தியிருக்கிறோம். ஏலக்காய் அப்படிங்கிறது எல்லா வீடுகள்லையும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். வீடு பக்கத்தில் நினச்ச உடனே வாங்கிட்டு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் ஏலக்காய். இந்த ஏலக்காய் நீங்கள் ஏற்கனவே கொஞ்சமாக வீட்டில் இருக்குனாலும் அதையும் புதுசாக கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ரெண்டுத்தையும் கலந்து கூட இந்த ஒரு அருங்கோண சக்கரத்தை நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். இந்த அருங்கோண சக்கரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஒரு சக்கரம். இந்த ஒரு அருங்கோண சக்கரம் இருக்கக்கூடிய வீட்டில் துர்சக்திகள், கெட்ட சக்திகள், தீய சக்திகள் நெருங்கவே நெருங்காது. பில்லி, சூனியம், ஏவல், பொறாமை, போட்டி, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவே இருக்காது. செய்வினையை வேரோடு அறுக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த ஒரு அருங்கோண சக்கரத்தை வரைந்து நாம் தீபம் ஏற்றும் போது அந்த சக்கரத்துக்குள்ளே வந்து அமர்ந்து நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதா நம்பிக்கையே. சரி, இந்த அருங்கோண சக்கரத்தை எது மேலே தயார் செய்யணும்? நீங்கள் சின்னதாக ஒரு தட்டு தயார் செஞ்சாலும் சரி, இல்லைனா ரொம்ப மொத்தமாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு துணி எடுத்து அந்த துணி மேலே இந்த அருங்கோண சக்கரத்தை முதல்ல வரைஞ்சிக்கோங்க. பென்சிலையோ பேனாவிலையோ வரைஞ்சிட்டு அது மேலே ஏலக்காயை அடுக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த அருங்கோண சக்கரம் அப்படிங்கிறது அந்த உருவம் வந்துடும். அதுக்கு நடுவில் ஒரே ஒரு தீபம், மண் அகல்விளக்கை வைத்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, தீப எண்ணெய் ஏற்றினாலும் சரி, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அந்த அருங்கோண சக்கரத்துக்கு நடுவில் நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றணும். அந்த தீபத்தை ஏற்றும் போது
முதல்ல சிவபெருமான் ஈசனை வேண்டிக்கோங்க. அடுத்ததா முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க. கடைசியா மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கணும். ஏன்னா இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல இந்த ஏலக்காயும் ஒன்று. பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த ஏலக்காயை பயன்படுத்தி முருகனுக்குரிய இந்த அருங்கோண சக்கரத்தை நம்ம கையாலேயே தயார் செஞ்சு அதுல சிவபெருமானுக்குரிய இந்த ஒரு ஜோதி தீபத்திருநாள் அன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றும் போது மகாலட்சுமி தாயார், சிவபெருமான், முருகப்பெருமான்னு சொல்லி 3 தெய்வங்களோட அருளை ஒரு சேர ஒரே நேரத்தில் நீங்க பெற முடியும். மாலை சரியா ஒரு 6-7 மணிக்கு மேல நீங்க வீட்டோட பூஜை அறையில எப்பவும் போல விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு முழுக்க மண் அளவிளக்கால தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில பிரத்யேகமா ஒரு சின்ன தட்டு மேல நீங்க அருங்கோண சக்கரத்தை ஏலக்காயில தயார் செஞ்சு ஏற்றினாலும் சரி, இல்லை சின்னதா ஒரு துணி ஒன்று விரிச்சு வச்சு, இல்லை ஒரு மணப்பலகை இருந்துச்சுன்னா அந்த மணப்பலகை மேல இந்த அருங்கோண சக்கரத்தை ஏலக்காயில தயார் செஞ்சு அதுல தீபம் ஏற்றினாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். வீட்டில் தீபத்திருநாள் அன்னைக்கு மற்ற அகல் தீபங்கள் எவ்வளோ நேரம் எரியுதோ அந்த அளவுக்கு இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். தீபம் எரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தீபத்தை குளிர வச்சுட்டு அருங்கோண சக்கரத்தை அமைப்பை அப்படியே வச்சுடுங்க. அதாவது வெள்ளிக்கிழமை இரவு முழுக்க அந்த பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் சனிக்கிழமை அந்த அகலிலக்கு எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த ஏலக்காயை தாராளமாக நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அதில் 1-2 ஏலக்காயை பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, உங்களோட மணி பர்ஸ் இது மாதிரி இடங்களில் போட்டு வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய ஏலக்காயை நீங்கள் வீணாக்க வேணாம். தாராளமாக அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய சமையலுக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு அருங்கோண சக்கர தீபம், அதுவும் ஏலக்காயில் ஏற்றிருக்கக்கூடிய இந்த அருங்கோண சக்கர தீபம் உங்கள் வீட்டுக்குள்ள பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும். கஷ்டங்களை மட்டுமே சந்திச்சுட்டு கூடிய நபர்களுக்கு இனி வாழ்க்கையில் அவங்க நினச்ச மாதிரி வாழ்க்கை மாறும். ஆறுமுகத்தை நம்பினால் கட்டாயம் ஏறுமுகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றும் போது எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். இது போக நீங்க உங்க கையால திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு சில பொருட்களை தானமா வாங்கி கொடுக்கலாம். தானமா வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் ரொம்ப எளிதான பொருட்கள் தான். உங்க வீடு பக்கத்தில் கூடிய சிவன் கோவிலுக்கோ இல்லை என்ன கோவில் இருக்குதோ அந்த கோவிலுக்கு கோவிலோட கர்ப்பகிரகத்தில் எரியக்கூடிய விளக்குக்கு தீபத்துக்கு உங்க கையால நீங்க தீப எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான சுவாமி சன்னதிகள் இருக்கும். அந்த எல்லா சுவாமி சன்னதிகளுக்கும் உங்க கையால 2 அகலிலக்க வாங்கி கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு போனீங்கன்னா துர்கையம்மன் சன்னதி இருக்கும், பிரம்மா சன்னதி இருக்கும், தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும். இப்படி எத்தனை தெய்வங்கள் சன்னதி இருக்கோ அந்த ஒரு சன்னதிக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 2 அகல் விளக்கு புதுசாக வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ட்ரேல வச்சுட்டு வந்துடுங்க. இனிமே வரக்கூடிய பக்தர்கள் நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த தீபத்தில் அந்த அகல் விளக்கில் தீபம் ஏற்றும் போது அவங்க வேண்டின பலனும் கிடைக்கும். அது மூலயமா உங்களுக்கான பலனும் கொஞ்சம் வந்து சேரும். இந்த ஒரு அருங்கோண சக்கர தீபத்தை அந்த அளவுக்கு ரொம்ப எளிதாக நினச்சிடாதீங்க. இதுக்கு நீங்கள் செலவு பண்ண நேரமும் ரூபாயும் ரொம்ப கம்மி தான். ஆனால் இது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தே மாறப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணம் கைக்கு வருது, செல்வ செழிப்பு உயர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் அதிபதியாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.